கர்ணனோட விஜய தனுசு பத்தியும் மற்றும் சில முக்கியமான தனுசுகள் பத்தியும் இந்த பதிவுல பார்க்கலாம். விஜய தனுசு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தொடர்புடைய ஒரு முன்கதையை பார்க்கலாம். முன்பொரு காலத்துல கண்வ மகரிஷி பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் செய்துட்டு வந்திருக்காரு. அதனால அவரை சுத்தி புற்றும் மூங்கிலும் வளர்ந்திருக்கு. இந்த கடுமையான தவத்துல மனம் இறங்கின பிரம்மதேவர் கண்வ மகரிஷி முன்னாடி காட்சி கொடுக்கிறாரு. அவருக்கு வேண்டிய வரத்தையும் கொடுத்தருள்றாரு. அத்தோட கண்வ மகரிஷியோட தவ வலிமையால வளர்ந்த மூங்கிலையும் தன்னோட எடுத்துட்டு போய் 2 தனுசுகள் உருவாக்குறாரு. அதோட பெயர்கள் தான் பினாகம், சாரங்கம். அதுல பினாகத்தை சிவனுக்கும் சாரங்கத்தை விஷ்ணுவுக்கும் வழங்கிடுறாரு. இதனாலேயே சிவனுக்கு பினாகபாணி அப்படிங்கிற பெயரும் விஷ்ணுவுக்கு சாரங்கபாணி அப்படிங்கிற பெயரும் வந்ததா சொல்லப்படுது. இந்த 2 தனுசுகள்ல எது சிறந்ததுன்னு சொல்லி தேவர்களுக்கு இடையில ஒரு குழப்பம் ஏற்படுது. அதனால இந்த 2 தனுசுகளுக்கும் ஒரு போட்டியும் ஏற்பாடு செய்யப்படுது. விஷ்ணுவும் சிவனும் சரிசமமா போரிடுறாங்க. ஆனா இந்த போட்டி தொடர்ந்தா உலகத்துக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லி இந்த போட்டி பாதியிலேயே நிறுத்தப்படுது. ஆனாலும் சிவனோட கர பலத்தால சிவதனுசுல சிறிது விரிசல் ஏற்படுது. அதன் பின்னர் பினாகமான சிவதனுசு சீதையோட தந்தையான ஜனகரோட முன்னோருக்கு கொடுக்கப்படுது. அதே மாதிரி சாரங்கம் பரசுராமரோட தாத்தாவான ரிஷச முனிவருக்கு கொடுக்கப்படுது. வழி வழியா அது பரசுராமர் கிட்ட வந்தடையுது. இந்த பினாகமான சிவதனுசை தான் பிற்காலத்துல ராமர் சீதையை திருமணம் செய்துக்கிறதுக்காக உடைக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட பரசுராமர் கடும் கோபம் கொள்றாரு. சிவதனுசை உடைச்சதால ராமர் மீது போர் தொடுக்க முற்படுறாரு. ஆனா ராமர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு பரசுராமர். அதனால போர் தொடுக்காம மன்னிப்பு வேண்டிட்டு தன்னிடம் இருந்த விஷ்ணு தனுசையும் ராமர் கிட்டையே ஒப்படைச்சிடுறாரு. ராமர் அந்த தனுசை வர்ணன் கிட்ட கொடுத்து பாதுகாக்கும்படி வேண்டாரு. பிற்காலத்துல மகாபாரதத்துல கிருஷ்ணருக்கு அந்த தனுசு கிடைக்குது. இதன் மூலமா தான் கிருஷ்ணர் நாரகாசுரனை போரிட்டு வெல்றாரு. கிருஷ்ணாவதாரம் முடிவடைந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அந்த தனுசு வர்ணனிடமே ஒப்படைக்கப்படுது. இப்படி 2 தனுசுகள் செய்த பிரம்மதேவர் மீதமிருந்த மூங்கில வச்சு 3ஆவதாவும் ஒரு தனுசு செய்யறாரு. அதோட பெயர் தான் பிரம்ம தனுசு, அதாவது காண்டீபம். அது தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு வழங்கப்படுது. இந்திரன் மூலமா அர்ஜுனனுக்கு கிடைக்குது. காண்டீபம் 108 நான்களை உடையது. அந்த கடைசி நாணை யாராலையும் இந்த உலகத்துல அறுக்கவே முடியாதுன்னு சொல்லப்படுது. குருஷேத்திர போர் முடிந்து சில வருடங்களுக்கு அப்புறம் மீண்டும் அர்ஜுனன் வர்ண பகவான் கிட்டயே அந்த தனுசு ஒப்படைச்சதா சொல்லப்படுது. என்னதான் வெள்ளுக்கு விஜயன் அர்ஜுனன் சொல்லப்பட்டாலும் விஜய தனுசை வைத்திருந்தது நம்ம கதாநாயகன் கர்ணன் தான். அந்த கதையை அடுத்த பதிவுல பார்க்கலாம்.